வணக்கங்க. இன்னைக்கு பிரியாணிக்கு பிடிக்காத ஆளும் இல்ல. பிரியாணிக்கு அந்த அளவுக்கு பிரியாணி நம்ம நாக்குல ஒட்டிக்கிச்சு. அதே மாரி இந்த பிரியாணி கூட இந்த பிரெட் அல்வா எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். இந்த பிரெட் அல்வாக்கு முதல்ல பிரெட்ட வந்து நான் 1 கிலோ பிரெட் எடுத்துருக்கேன். 1 கிலோ பிரெட்ட இந்த மாரி சின்ன சின்னமா சைடுல உள்ள அந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டு, இந்த மாரி கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில பொரிக்கும்போது பார்த்து ஓவரா பிளாக் ஆயிறக்கூடாது. கோல்டன் கலர் ஆகணும். பிரெட் வந்து கரெக்ட்டா நம்ம எடுக்கிற பக்குவம் தான் இந்த மாரி நல்லா எழுதணும். அவங்க கூட பிரெட் அல்வாலாம் பெரிய கம்பு சுத்துற வேலையோ அப்படின்னு தான் நெனைப்பாங்க. ஆனா அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது தான் இந்த அல்வா. நீங்க மத்த அல்வா கூட எப்படி வேணாலும் இங்க பண்ணிடலாம். ஆனா இந்த பிரெட் அல்வா ரொம்ப ஈஸியா பண்ணிற வேண்டியது தான். முதல்ல நெய் எடுத்துட்டு, முந்திரி, திராட்சை நான் முந்திரிய மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரிய நல்லா வறுத்து எடுத்துட்டு, அத ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்குவோம். ஏன்னா முந்திரி வந்து நம்ம லாஸ்ட்ல போட்டுக்கலாம். இது கூட 1 கிலோ பிரெட் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் 1 கிலோ பிரெட்டுக்கு 1 1/2 லிட்டர் தண்ணி. இந்த 1 1/2 லிட்டர் தண்ணி எதுக்குன்னா, நம்ம சுகர் பாகு தான் ரெடி பண்ண போறோம். சுகர் வந்து நான் 2 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். 1 கிலோ பிரெட்டுக்கு 2 கிலோ சுகரு. அதுக்கு 1 1/2 லிட்டர் தண்ணி. இது 2 நல்லா கொதிச்சு வந்த பிறகு, அதுக்கு இது கூட அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண அந்த பிரெட்ட வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பிரெட் அதில ஊறி நல்லா உடைஞ்சு மேஷாகி வரும். அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணணும்னா, கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரியும், அது கூட நம்ம ஏலக்காய் பவுடரு, காடமன் பவுடரு இதையும் போட்டு அவ்வளோ பண்ணிட்டோம்னாலே ரொம்ப சிம்பிளா முடிய வேண்டியது தான் இந்த பிரெட் அல்வா. நீங்க கூட நினைப்பீங்க பிரெட் அல்வாலாம் பெரிய கஷ்டமான வேலையான்னு. அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது இந்த பிரெட் அல்வா. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி கூட இந்த பிரெட் அல்வாவ. அதுக்கடுத்து கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.